ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது. ஃபஸ்ட்டு ரொம்பவே அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்க போது. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேசி கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன். வாங்க ட்ரால் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை சைத்ரா ரெட்டி. ரீசெண்டாக அவங்களோட ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு இரவு நேரத்தில் வந்து பயணம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாகவே வந்து அவங்க கயல் சீரியலில் நடிச்சிட்டு தான் ரிட்டன் வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருக்கு. கயல்லையும் ரொம்பவே ஃபேமஸாக நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு நைட் நேரத்தில் அவங்க வந்து வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கும்போது, இந்த எலெக்ஷன் டைமில் வந்து செக்கிங்ஸ்லாம் நிறைய இருந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதனால் வந்து வாகனங்கள்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கும் சமயத்தில் பக்கத்தில் இருந்த சிமெண்ட் கலவை இருக்கிற ஒரு லாரி ஒன்று நம்மளோட சைத்ரா ரெட்டியோட கார் பக்கத்தில் நின்றுட்டு இருந்திருக்கு. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லாரியிலேருந்து கலவைகள்லாம் வந்து கீழே விழுந்து அந்த கார் மேலே மொத்தமாக வந்து சரிஞ்சதாகவும், ஸோ அதனால் வந்து அந்த கார் பலத்த காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அந்த காருக்குள்ளே இந்த நம்ம சைத்ரா ரெட்டிக்கு ஒன்றுமே ஆகலை. பட் கார் கண்ணாடிகள், கார் கதவுகள்லாம் மொத்தமே வந்து உடஞ்சி சுக்குநூறாக இருக்குது அப்படின்றது மட்டும் இப்போ தெரிய வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அஃபிஷியலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துலையுமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இதுமாதிரி நடந்துருச்சு ரீசெண்டாக அப்படின்னு சொல்லி. ஸோ ஜென்ரலாக செக்கப்புக்காக மட்டும் அவங்க வந்து டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. மற்றபடி வந்து பெரிய காயங்களோ பெரிய அடிகளோ எதுவுமே இல்லை. பட் கார் மட்டும் ரொம்பவே வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வாகனம் ஓட்டுற மேலேயுமே வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து சட்ட திட்டத்துக்கு எது படி பார்த்தா ரோட்டில் இந்த மாதிரிலாம் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை மக்களை டேமேஜ் பண்ணியிருக்கு அப்படின்றதுனால ஸோ கண்டிப்பாக அவங்க மேலே வந்து வழக்கு தொடுப்பாங்க அப்படின்னும் பதிவு பண்ணிட்டுருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ அவங்ககிட்ட பத்திரமா இருக்கீங்களா, சேஃப்டியாக இருக்கீங்களா, ஜாக்கிரதையாக இருக்கீங்களான்னு சொல்லி கேள்விகளை கேட்டு அடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லா ஃபோட்டோலையுமே வந்து கையில் வந்து ஒரு முத்திரையை கையில் வச்சிருக்கிற மாதிரி ஒன்று பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு 2 ஃபிங்கரை ஒன்றா சேர்த்து வச்சுருப்பார். ஸோ அது எதனால் வைக்கிறாரு, ஏன் வைக்கிறாருன்ற ஒரு மிகப்பெரிய கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கும்போது அதுக்கான அர்த்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முத்திரை கிட்டத்தட்ட வந்து மூளை நரம்புகளை சீராக வந்து வச்சுக்கிறதுக்காகவும், தூக்கம் நல்லா வரத்துக்காகவும், மன நிம்மதிக்காகவும், மன அழுத்தங்கள் குறையறதுக்காகவும், வாழ்க்கை நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக போகிறதுக்காகவும், எந்த ஒரு கெட்ட இதுவுமே இல்லாமல், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் எல்லாமே வந்து லைனாக நேர்படாக வந்து செயல்படுறதுக்காக அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவரை பார்த்து நிறைய இப்போ வந்து சினிமா ஸ்டார்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ், செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து இப்போ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அது ஃபேமஸாக பேசப்பட்டது, எதுக்கு இவர் எல்லார் ஃபோட்டோலையுமே வச்சுட்ருக்காருன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அதை பற்றி எல்லாருமே யோசிக்கும் போது, அவர்கிட்டையும் கேட்கும் போதும் அவருமே இதை தான் சொல்லியிருந்தார். மன அமைதிக்காகவும், நான் சில உடம்பு ரீதியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்காக, தவிர்க்கிறதுக்காகவும் இதை வச்சுருக்கோம். ஸோ ஒரு நம்பிக்கை தான், இது கண்டிப்பாக வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரியும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பிரகாஷ் பை. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.